वन्नं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே வினைகளை தீர்க்கும் விக்னேஸ்வரனே தடைகளை நீக்கிடும் விநாயகா. வானவர் வாழ்த்த அசுரரை வெல்லுவாய் மானிடர் வாழ்ந்திட பரம்பர தருவாய் ஞானமும் செல்வமும் நீவே. ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி. ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே. வேதியரே, வாருங்கள் பிரபு, வாருங்கள். பற்றாத உணவை தந்து என் வயிற்றில் இருக்கும் பசித்தியை அதிகமாக பற்ற வைத்து விட்டார்கள் உங்கள் பணியாளர்கள். தங்கள் பசிக்கு தகுந்த உணவை என்னால் தர இயலவில்லை. அது கிடைக்கும் இடம் தேடி தாங்கள் இப்போதே புறப்படுவது நல்லது. நன்றாக யோசித்துத்தான் கூறுகிறீர்களா? வேறு வழியில்லாமல் தான் சொல்கிறேன். என்னது, தானே பிரம்மம் என்று சொல்லிக் கொள்ளும் தங்களுக்கு ஒருவனுடைய பசியை கூட தீர்த்து வைக்கும் ஆற்றல் இல்லாமல் போய்விட்டதா? ஒரே ஒருவருக்கே உணவு தர முடியாத தங்களால் உலகிலுள்ள மாந்தர்களின் அத்தனை தேவைகளையும் எப்படி பூர்த்தி செய்ய முடியும்? ஜனகரே, வேதாகமங்களை ஒருவர் கற்பது எதற்காக? தன்னை பிணித்திருக்கும் ஆணவத்தை நீக்கிக் கொண்டு வினைகளிலிருந்து விடுபடுவதற்காக. நான் இந்த செருக்கை அறுத்தவன் தான் ஆத்மஞானி. எப்பொழுது ஒருவன் செருக்கடைந்து பிறரை அவமதிக்க துவங்கிவிட்டானோ அப்பொழுதே அவன் ஆத்ம ஞானத்தை இழந்து அதல பாதாளத்தில் விழுந்து விட்டான் என்பதுதான் பொருள். உண்மைதான் வேதியரே, உண்மைதான். நான் கற்ற கல்வியும் பெற்ற ஞானமும் எல்லாம் நானே என்ற அகந்தையை ஏற்படுத்திவிட்டது. என் அறியாமையை நீக்க வந்த வள்ளலே, அருட்கடலே, சொல்லுங்கள், தாங்கள் யார்? தாங்கள் யார்? நான் யாராக இருந்தால் தங்களுக்கு என்ன? என் பசி தீராத இடத்தில் இனியும் நான் நின்று கொண்டிருப்பதில் பயனில்லை. என் பசியை தீர்க்கக்கூடிய ஒருவர் மிதிலைக்கருகில் இருப்பதாக கேள்விப்பட்டேன். அங்கு சென்று என் பசியை தீர்த்துக் கொள்ளுகிறேன். பிறகு நான் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். வேதியரே, வேதியரே, சேவகா, அந்த பெரியவர் யாருடைய வீட்டிற்கு போகிறார் என்பதை பார்த்து வந்து உடனடியாக என்னிடம் சொல். சீக்கிரம் போ, அவர் போய்விடப் போகிறார். போ. உத்தரவு மன்னா. சுவாமி,
ஏன் இந்த வருத்தம்? ஊருக்கே உள்ள பிரச்சனை நமக்கும் உரியதுதானே. நான் அதற்காக வருந்தவில்லை விரோசனை. பின்பு எனக்காக வருந்துகிறீர்களா? உபவாசம் இருப்பது நமக்கொன்றும் புதிதல்லவே. நீங்கள் உண்ணாமல் நான் என்று உண்டிருக்கிறேன். அது எனக்கு தெரியாதா விரோசனி? நாம் பட்டினி கிடக்கலாம், ஆனால் பகவானை பட்டினி போட நேர்ந்து விட்டதே. அதற்காகவா வருந்துகிறீர்கள்? அனைத்தையும் அறிந்த அந்த பெருமானுக்கு இன்று இங்கு நிகழ்ந்திருப்பதும் நிச்சயம் தெரியும் அல்லவா? இருந்தாலும் நிவேதனம் இல்லாமல் எப்படி கணபதி பூஜை நடத்துவது? ஆனைமுக கடவுளுக்கு அருகம்புல் தானே விருப்பமான நிவேதனம். அந்த அருகம்புல் இருக்கிறது, வாருங்கள் அருகம்புல் படைத்து பூஜையை துவக்குவோம். ஐங்கர பெருமானே, வறுமையில் செம்மை என்பது போல் எல்லா சிறுமைகளையும் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம். இன்று எங்களால் ஏதும் நிவேதனமாக தர இயலவில்லை. எளிய எள்ளுருண்டையை கூட ஏற்பவர் தாங்கள் என்பதால் தானே ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை என்கிறார்கள். அதனால் இன்று இந்த ஏழைகள் சமர்ப்பிக்கும் அருகம்புல்லை ஏற்று அருள் புரிய வேண்டும் சுவாமி. அருகம்புல் பிரியனே போற்றி, அருகம்புல் பிரியனே போற்றி. ஆனைமுக கடவுளே போற்றி, ஆனைமுக கடவுளே போற்றி. இகம்பரம் அருள்வாய் போற்றி, இகம்பரம் அருள்வாய் போற்றி. ஈகை குணம் உடையாய் போற்றி, பவதி பிக்ஷாந்தேஹி, பவதி பிக்ஷாந்தேஹி, பவதி பிக்ஷாந்தேஹி. விரோசனை, இதென்ன விபரீதம்? யாரோ அதிதி நம் இல்லத்துக்கு பிச்சை கேட்டு வந்திருக்கிறார். உண்மைதான் சுவாமி. இப்போது நாம் என்ன செய்வது? அதை பற்றி பிறகு யோசிக்கலாம். அதிதியாக வந்து குரல் கொடுப்பவரை அங்கேயே நிறுத்தி வைப்பது முறையல்ல. வாருங்கள், அவரை முதலில் உள்ளே அழைத்து வரலாம். சுவாமி. வாருங்கள் சுவாமி, வாசலிலேயே நிற்கிறீர்களே, உள்ளே வாருங்கள். தங்கள் வருகையால் எங்கள் இல்லம் புனிதம் அடைந்து விட்டது. உள்ளே வாருங்கள். ஆஹா ஆஹா, இதயபூர்வமான உங்கள் வரவேற்பு என் இதயத்தை குளிர வைக்கிறது. வந்திருக்கும் அதிதி யாரென்று கூட தெரிந்து கொள்ளாமல் வரவேற்கும் தங்கள் பண்பு என்னை மகிழ்விக்கிறது. வாருங்கள். ஓஹோ, இங்கு கணபதி பூஜை நடந்து கொண்டிருப்பது போல் தெரிகிறது. ஆம் சுவாமி, என் கணவர் நினைவு தெரிந்த நாள் முதல் கணபதியை வணங்கி வருகிறார். இவரை மணந்து இங்கு அடியெடுத்து வைத்த நாள் முதல் நானும் இவரை பின்பற்றி ஆனைமுகத்தோனையே துதித்து வருகிறேன். ஆனால் உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருப்பதாக அல்லவா சொன்னார்கள்? அதனால் என்ன சுவாமி, கணப்பொழுதும் மறவாமல் கணபதியை துதிக்க கிடைத்த வாய்ப்பாக இதை கருதுகிறேன். ஓஹோ,
அந்த விநாயகரை நீங்கள் இப்படி வணங்கி என்ன பயன்? ஏன் சுவாமி? பின்னென்ன, ஏழ்மை உங்கள் வீட்டில் தாண்டவமாடுகிறது, வறுமையோ உங்களை வாட்டி வதைப்பது போல் தோன்றுகிறது. தங்கள் பக்தரான உங்களை விநாயகர் இந்த நிலையில் வைத்திருக்கிறாரே. அப்படி சொல்லாதீர்கள் சுவாமி. எந்த பிறவியில் செய்த வினையின் விளைவோ இந்த பிறவியில் அனுபவிக்கிறோம். அதற்காக அவரை குறை கூறாதீர்கள். ஒரு கோட்டன் என்று பெயர் கொண்ட அந்த எம்பெருமான் கோடாயுதத்தால் கொடிய வினைகளை நீக்கக்கூடியவர்தான். இருப்பினும் வினையின் விளைவை பூரணமாக அனுபவித்தால் தானே இனியேனும் பிறவியற்ற நிலையை அடைய முடியும். அதனால்தான் அமைந்த வாழ்க்கையை அமைதியுடன் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏன் இப்படி இருக்க வேண்டும்? இறைவா, வறுமையின் சிறுமையிலிருந்து எங்களை விடுவித்து விடு என்று அவரிடமே வேண்டிக் கொள்ள வேண்டியதுதானே. வேண்டாம் சுவாமி, வேண்டாம். சுவாமி, அப்படிப்பட்ட எண்ணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தாதீர்கள். நான் என்ன சொல்லிவிட்டேன் என்று இப்படி பதறுகிறீர்கள்? நான் உன்னை மலர்களால் அர்ச்சிக்கிறேன், நீ எனக்கு பொருளை கொடு. நான் உன்னை ஆராதனை செய்கிறேன், நீ எனக்கு வாரி வழங்கு. இப்படியெல்லாம் கேட்பது பண்டமாற்று வியாபாரமாகத்தான் இருக்க முடியுமே தவிர பக்தியாக இருக்க முடியாது. மேலும் இந்த வறுமையால் சிறுமை நேர்ந்து விட்டதே என்று வருந்தினால் அல்லவா இதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற விருப்பம் உண்டாகும். எங்களுக்கு இந்த எளிமையான வாழ்க்கையே போதும். இப்படி அமைந்திருப்பதால் தான் எந்த நேரமும் கணபதியை வணங்கி வழிபட முடிகிறது. பொருளாசை வந்துவிட்டால் அதை மேலும் விருத்தி செய்ய வேண்டும் என்ற பேராசைதானே மேலோங்கும். அதனால் எங்களுக்கு இந்த வாழ்க்கையே போதும். ஆஹா ஆஹா, உங்களை போன்ற உத்தமமான பக்தர்களை பார்ப்பதால் என் உள்ளம் பரவசம் அடைகிறது. இந்த இல்லத்தில்தான் என் பசிக்கு ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வந்தது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. என்ன, சரிதானே? என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? என்னுடைய அடங்காத பசியை தீர்ப்பதற்காக ஜனக மகாராஜன் அரண்மனைக்கு சென்றேன். அவரும் எங்கெங்கிருந்தோ ஏராளமான உணவுகளை வரவழைத்து கொடுத்தார். என்ன பயன்? வேள்வியில் ஊற்றிய நெய்யால் தீ கொழுந்துவிட்டு எரிவது போல் அவர் கொடுத்த உணவால் என் பசித்தீயும் அதிகமாகிவிட்டது. அதனால்தான் என் பசியை தீர்த்துக் கொள்ள உங்கள் இல்லத்தை தேடி வந்திருக்கிறேன். தாயே, என்ன ஆயிற்று உங்களுக்கு? சுவாமி, குளத்து நீரால் தீராத தாகம் ஒரு குவளை நீரால் தீருமா? அரண்மனை விருந்தால் தீராத பசி இந்த ஆண்டிகளால் தீருமா? யார் தருகிறார்கள், எவ்வளவு தருகிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவருடைய பசி அடங்குவதில்லை தாயே. எப்படி தருகிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் ஒருவனது பசி அடங்கும். நான் தருகிறேன் என்ற ஆணவத்தோடு தந்தால் ஒருவனது பசி அடங்காது. இறைவன் கொடுத்ததை தருகிறேன் என்று நிறைந்த மனதோடு ஒருவர் சிறு புல்லை தந்தாலும் என் பசி அடங்கிவிடும். சுவாமி, இன்று என் கணவருக்கு பிட்சையில் ஏதும் கிடைக்காததால் அருகம்புல்லை நிவேதித்துதான் ஐங்கர பெருமானுக்கு பூஜை செய்தோம். நாங்கள் தாயே, அந்த அருகம்புல்லை கொண்டு வாருங்கள். கணபதிக்கு விருப்பமானவை எல்லாம் எனக்கும் விருப்பமானவையே.
மன்னவா, அறுசுவை உணவை உண்டது போல் எங்களது வயிறு நிறைந்து விட்டது. அறுசுவை உணவென்ன, 1000 சுவை கொண்ட உணவை உண்டது போல் என் வயிறும் தான் நிறைந்திருக்கிறது. ஐயோ, என்ன இது? பல வகை பதார்த்தங்களோடு உணவு உண்டது போல் ஆகிவிட்டதே. சுவாமி, சுவாமி, இங்கு வாருங்களேன், இங்க வாருங்களேன். என்ன அவ்வளவு அவசரம்? இங்கு எனக்கு வயிறே வெடித்து விடும் அளவுக்கு உண்டது போல் இருக்கிறது. ஐயோ, இங்க வாருங்களேன், வந்து இந்த அதிசயத்தை பாருங்களேன். இது வருகிறேன். என்ன அப்படி ஒரு அதிசயம்? என்ன அதிசயம் பொன்னாத்தா? இன்னும் ஒரு வாரத்திற்கு எந்த உணவும் வயிற்றுக்குள் செல்லாது போல் தெரிகிறது. எனக்கும் அதே நிலைதான். அதைவிட அதிசயம், நாம் தந்தனுப்பிய தானியங்கள் அனைத்தும் அதைவிட பல மடங்கு மூட்டைகளாக வந்துவிட்டது. ஆமாம், அதிசயமாக இருக்கிறதே. அக்கா, என்ன உங்கள் வீட்டிலும் தானிய மூட்டைகள் நிறைந்து விட்டதா? ஆமாம், எங்கள் வீட்டிலும் தான். அனுப்பி வைத்த தானியங்களை விட பல மடங்கு அதிகமாக வந்து விட்டது. அப்படியா? அப்படி என்றால் அரண்மனைக்கு வந்த பெரியவர் சாதாரணமானவர் அல்ல, அந்த இறைவனே தான். மன்னா, மன்னா மன்னா மன்னியுங்கள் மன்னா. உண்ட திருப்தி பண்டகசாலையே போதாது என்று கூறும் அளவிற்கு ஏராளமான காய்கறிகளும் எண்ணற்ற தானியங்களும் வந்து குவிந்து கிடக்கின்றன மன்னா. ஆஹா, வந்தவர் சாதாரண மனிதரே அல்ல. என் அறிவு கண்களை திறந்து ஆணவத்திரையை அகற்ற வந்த தெய்வம். அவர் எங்கு சென்றிருப்பார்? இந்த அதிசயம் எப்படி நடந்ததென்றே தெரியவில்லையே. நான் அவரை பின்தொடரும்படி அனுப்பி வைத்த ஒற்றன் கூட இன்னும் வந்து சேரவில்லையே. என்ன ஆச்சரியம்! மன்னவா, அவர் அவர் எங்கிருக்கிறார்? சொல், சீக்கிரம் சொல். நமது மிதிலாபுரியிலேயே இருக்கக்கூடாது என்று தங்களால் ஒதுக்கி வைக்கப்பட்ட இல்லத்தில் இருக்கிறார். அன்றாடம் பிச்சையேற்று உண்ணும் அந்த திரிசரனின் மனைவி கொடுத்த ஒரே ஒரு அருகம்புல்லை உண்டதும் அவருடைய பசி தீர்ந்து விட்டது மன்னவா. இல்லை இல்லை, விஸ்வரூபியான அவரது வயிற்றுக்குள் அண்ட சராசரங்களும் இருப்பதால் அனைவரது பசியும் தீர்ந்து விட்டது என்று சொல். பிரபு, அப்படியானால் இன்னுமா உங்களுக்கு புரியவில்லை? அருகம்புல்லை உண்டு அகம் குளிர்ந்தார் என்றால் அவர் ஆனைமுக கடவுளான விநாயகர் தான். அனலாசுரனை விழுங்கியதால் அவர் வயிற்றில் மூண்ட நெருப்பே அருகம்புல்லால் அடங்கிவிட்டதென்றால் அனைவர் வயிற்றிலும் மூண்ட பசித்தீதானா அந்த அருகம்புல்லால் அடங்காது? அமைச்சரே, சீக்கிரம் புறப்படுங்கள். அந்த திரிசரன் இல்லத்திற்கு சென்று அவரை தரிசித்து வர வேண்டும். வாருங்கள். சுவாமி, என்ன ஆச்சரியம்! நாம் தந்த அருகம்புல்லை அவர் உண்ட மறுகணமே என் வயிறும் நிறைய உணவு உண்டது போல் ஆகிவிட்டதே. எனக்கும் அதே நிலைதான். அப்படியானால் விரோசனை, நமக்கு எதிரில் நிற்பவர் வேறு யாரும் அல்ல, நாம் நாள்தோறும் தொழுது வரும் விநாயகப் பெருமான் தான். எம்பெருமானே, அருகம்புல்லை ஏற்று அருள் புரிந்ததன் மூலம் நாங்கள் வணங்கும் ஆனைமுக கடவுள் தாங்கள்தான் என்பதை உணர்த்தி விட்டீர்கள். தங்கள் திவ்ய தரிசனத்தை தந்து எங்கள் பிறவியை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் பிரபு. ஐயனே, விநாயக பெருமானே, शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये.
எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே ஒரு கொம்புடனே இரு செவி கொண்டாய் மும்மதம் பொழிந்திடும் வேழமுகா நான் மறை போற்றும் ஐங்கர உருவி அருமுகன் போற்றும் எழுகடல் வடி என் திசை நவப்போ ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் எங்கள் கணபதி. ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே